வேலை இன்னைக்கு எந்த ஊர்ல வேலைக்கு வந்திருக்கிய? இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்திருக்க இடம் வந்து பிராஞ்சேரி. என்ன வேலைக்கு வந்திருக்கிய? இன்னைக்கு வந்திருக்க இடம் வந்து கொய்யா நடக்க வந்திருக்கோம். என்ன கொய்யா? இது வந்து தைவான் கொய்யா. இந்த கொய்யா பேர் தைவான் கொய்யா அப்படிதானே? ஆமா. எத்தனை மாசம் பருவம்? இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 6 மாசம் பருவம். இந்த 6 மாசத்துல நம்ம காய் எல்லாம் காய்ச்சிரும். ஆனா இப்ப நம்ம காய் காய்ச்சிருக்கு இதுல. ஆமா. இந்த காய் என்னச்சுன்னா நம்ம வந்து கிள்ளி விட்டுறணும். கிள்ளி விட்டுறணும், பிச்சு விட்டுறணும். ஆமா, இதெல்லாம் இருக்கு. எதுக்காக பிக்கணும்? இது பாத்தீங்கன்னா நம்ம 4 மாசத்துல நம்ம தொடர்ந்து பூ எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து கிள்ளி விட்டுறணும். எதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம சின்னதுல காய்ச்சினாக்கி நம்ம வந்து பெரிய செடி வரும்போது நிறைய காய் காய்க்கும். சரி சரி. அப்போ தாங்குற சக்தி இருக்காது. 4 மாசத்துக்கு அப்புறம் தான் நம்ம மூடு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். நம்ம செடி வளரணும் ஃபர்ஸ்ட். சின்னதுல நம்ம வந்து அதிகமா காய்ச்சாக்கி நம்ம செடி வந்து தாங்காது. சரி சரி. 4 மாசத்துக்கு நம்ம அதுக்கப்புறம் நல்ல செடி நல்லா தாங்கணும். நல்லா அதுக்கு நல்ல பெரிய மரமா வந்துடும். எவ்வளவு கொய்யா காய்ச்சல் நல்லா தாங்கும். 5 மாசம் தான். இது என்ன கம்பெனில கூட்டு வந்திருக்காங்க? இதை நம்ம கலஞ்ச அக்கறையார் வந்து கூட்டு வந்திருக்காங்க. சரி சரி. சார் ஓனர் வந்து அவருதான். நம்மளுக்கு என்னென்ன செடி வைக்கலாம் வச்சு கொடுக்கலாம். கொய்யா, எலுமிச்சை, தென்னை, எது மா பாத்தீங்கன்னா நம்ம மண்ணு அந்த இடத்து ஸ்பாட்டுக்கு வந்து மண் வந்து எப்படிப்பட்ட மண்ணு, இந்த மண்ணுக்கு நம்ம என்ன செடி வச்சா கரெக்டா இருக்கும். சரி சரி. அப்படி நம்ம பார்த்து எல்லாமே நல்ல நீட்டா சொட்டு நீர் போடல இருந்து எல்லாமே உழவு மட்டும் அவங்க அடிச்சு கொடுத்துடணும். சரி சரி. நீட்டா எல்லாமே அவங்க நீ கரெக்டா பண்ணி கொடுத்துருவோம். நம்ம அதே மாதிரி செடி வச்சு கொடுக்க மட்டும் கிடையாது. செடி வச்சு கொடுத்துட்டு நம்ம வந்து நம்ம பாப்போம் அடிக்கடி வந்து எப்படி செடி வளருது, எந்த மாதிரி எல்லாம் இருக்கு நம்ம பாப்போம். வேலையை அதை கம்ப்ளீட்டா காய் காய்ச்சல் எல்லாமே எல்லாமே. சரி பாப்போம்.